வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அந்த ஆயா வந்து கடவுள் போல் வந்து நம்ம கௌதமுக்கு வெளிச்சத்தை திறந்து விட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவி மூஞ்சில் போய் சாணியை முக்கி அடித்து அப்படியே அவன் மூஞ்சை உடைக்க போகிறாங்க. எதனால்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால், எவ்வளோ திமிரு இருந்தால், எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நீங்கள் பேரம் பேசியிருப்பீங்க. நீங்கள் பேரம் பேசுனால தான் என் பொண்டாட்டி என் வாழ்க்கையை விட்டே போக போகிறான்னா, அப்படியேப்பட்ட காசு எனக்கு தேவையில்லை. நான் அப்போவே யோசித்தேன், என்னடா அது எங்கே போய் காசு தேடினாலும் தேடி தேடி கொடுக்கறதுக்கு இவர் யார்? என்னை எல்லாரும் ஒதுக்கிவிட தான் பார்த்தாங்க. நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன். எல்லாரும் எனக்கு என்னத்துக்கு காசு கொடுக்கணும், நான் ஒரு ஜீரோ இருக்குன்னு சொல்லிட்டு பல டைம் யோசிச்சாங்க. ஆனால் இவர் போய் நின்ற உடனே காசை கொடுத்தாலே அதிலே எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஆச்சு. இப்போ தான் புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரவி அம்மா தான். இந்த பைரவி அம்மாவை வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? எப்படி அவங்க சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கலாம். சரி அவங்கள கூட விடுங்க. இலக்கியா எப்படி எனக்காக இந்த என்னை விட்டு போயிட்டு இந்த காசு கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னை விட்டு போயிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் எப்படி நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு திங்கிங் அவளுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே அவங்கள ரொம்ப அள வச்சிருது, மனுஷனை கதற வச்சுருது ஒரு பக்கம். அடகா என்னடா இது இப்படி ஆகி போச்சு, இந்த அளவுக்கு நம்மளை கேவலமாக நினச்சிட்டாலா, சீப்பாக நினச்சிட்டாலா, நம்ம வாழ்க்கையில் அவள் இல்லைனா கூட நம்ம காசு இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு நினச்சிட்டாலே இந்த மாதிரி எப்படி அவளுக்கு நினைக்க தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயாம்மா கிட்ட இந்த விஷயம் அவளுக்கு தெரிதா காட்டிக்காதீங்க, இதை எப்படி முடிக்கணுமோ அந்த விதத்தில் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஃபஸ்ட்டு எட்டுன்னு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே என்னை மன்னிச்சிருப்பா, நீ தேடி தேடி கொடுக்குற போதே நான் சந்தேகப்பட்டேன், இப்போ அது உறுதியாகிடுச்சு, நீ பணம் கொடுத்தது நினச்சதுக்கு ரொம்பவே நன்றி, ஆனால் இந்த பணம் எனக்கு தேவையில்லை, இது யார் மூலிமா வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கௌதம் யார் மூலிமா வந்தானே, உன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை உங்கள் அம்மா தராங்க, இதில் என்ன இருக்குது? அவங்க என்னோட அம்மா இல்லை, என்னை பிரிக்க சதித்திட்டம் செய்கிற என்னோட சுயநிலவாதி, என்ன வெறும் என்னை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் உயிரை எடுத்துகிட்டு என்ன மட்டும் இருந்து என்ன யூஸ் சொல்லுங்கள். உடம்பு மட்டும்தான் இருக்குது, அந்த உடம்புக்கு என்ன மரியாதை இருக்குது? ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் தான் மகன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட சுயநலத்தை தான் பார்க்குறாங்களே தவிர என்னோட சந்தோஷத்தை பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு அம்மா எனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கிளியராக முடிவு பண்ணிடுறாங்க. போயிட்டு இலக்கியாவை பார்க்க போகிறாங்க. இலக்கியா இருந்து பேசாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாக திரும்பினார். கௌதம் கிட்ட நார்மலாக சொல்லுங்க கௌதம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன வேலையை விட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி நானும் போய் பார்த்துருந்தேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த சமயத்தில் சரி எதுவுமே சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது அப்படின்றதுனால சைலண்ட்டாகவே இருக்காங்க. உடனே அந்த அம்மா இருந்துன்னு எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அந்த பைரவி அம்மா வந்தாங்கப்பா, அவங்க தான் சத்தியம் வாங்கின்னு போனாங்க, நான் என் கண்குள்ளார பார்த்தேன். இலக்கியாவும் எவ்வளவோ போராடி பார்த்தா அந்த சமயத்தில் இலக்கியாவுக்கு தோணுது ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க கூட இருந்தால் அவன் வாழ்க்கை நாசனம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசில் ஃபுல்லாகவே வன்மத்தை விதைச்சி அவளை எப்படியோ ஒன்று அவள் வாயை பிடிங்கின்னு போயிட்டாங்க. இதனால் இலக்கியாவும் வாக்குறுதியும் கொடுத்துட்டா, வேறு வழி இல்லாமல் நான் என்ன சொல்கிறாலும் ஏது சொன்னாலும் இலக்கியா கேட்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு அம்மாவை கூட கூப்பிட்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவங்க பேருக்கிட்ட ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது ரேவதி அம்மாவை எங்கே இருக்காங்க? இந்த பக்கம் அந்த அதோ அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அம்மாவும் காட்டி விட்றாங்க. உடனே ரேவதி அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா நீங்களும் சொல்லக்கூடாதா? நீங்கள் தான் என் வாழ்க்கை ஒளிவிலக்கி, உங்களை நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தேன் நீங்களும் சொல்லாமல் போயிட்டீங்க, இப்போ இலக்கியாவும் சொல்லாமல் போகிறேன், அப்படி காசை மட்டும் வச்சுன்னு நான் சந்தோஷம் வந்துடும் ரெண்டு பேர் நினைக்கிறீங்களா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சேவ், நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு எடுத்துருக்கேன்.